எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான குழம்பு. இதுக்கு ரொம்ப செலவும் ஆகாது. நான் 3 காய் சேர்த்துருக்கேங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இதில் ஒரு காய் இருந்தால் கூட இந்த குழம்புக்கு போதுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. லேசாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டால் வாசனையாக இருக்கும். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்து நல்லா தட்டி அதோடு சேர்த்துக்கோங்க. தோல் உரித்து தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி மட்டும் நல்லா சேர்த்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வதக்கிடுங்க. இந்த வதக்கிறது தாங்க இந்த குழம்புக்கு ப்ளஸ்ஸு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சரியாக வதக்கலைன்னா குழம்பு நல்லா இருக்காதுங்க. இது வதக்கிறது தான் டேஸ்ட்டு. கல்லுப்பு மேக்ஸிமம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு நான் இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி முழுசாக கூட நீங்கள் கீறி அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வதக்கிடுங்க. இது ரெண்டும் வதங்கினா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் நான் நல்லா வதக்கிட்டேன். கத்திரிக்காயும் வாசனையாக இருக்கும் வதக்கினா. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் வாங்கி இந்த குழம்பு வைங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் வதக்கி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டு மிளகாத்தூள். ஆல்ரெடி நான் சிஸ்டர்ஸ் கிச்சனில் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். காய் வெந்துடும். நம்ம வதக்கிறதால நமக்கு காய் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் போதுங்க. ரொம்ப தேங்காய் வேணாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் ஊற்றி தேவையான அளவு ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான். குழம்பு நிறையவும் ஆயிடுச்சு. நமக்கு நைட்டுக்கும் டிஃபனுக்கு தோசை இட்லி கூட வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.